முதல் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி மூலம் 1850 உதவியாளர்களை தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. 400 உதவி பொறியாளர்கள் 1850 கள உதவியாளர்களை தேர்வு செய்ய மின்சார வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுகள் மூலமாக பணியிடங்கள் நிரப்பப்படும். இரண்டாவது அறிவிப்பு. பொறியியல் மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகளானது ஆகஸ்ட் 11 தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கான அறிமுக வகுப்புகள் ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 9 வரை நடைபெறும் எனவும், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் ஆகஸ்ட் 18 வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன எனவும் கூறியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு முதல் முறையாக உடற்கல்விக்கான பாட புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அச்சிட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் இந்த பாட புத்தகங்கள் பள்ளிகளில் பாடங்களாக நடத்தப்படவும் உள்ளன. நான்காவது அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பனைமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழகத்தில் 5ஆம் தேதி அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் அதிதீவிர கனமழையும், தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மற்றும் +1 துணை தேர்வுக்கான முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மாணவ மாணவியர் தங்கள் மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க இணையதளத்தில் இருந்தே விண்ணப்பங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து 5ஆம் தேதி இன்றைக்குள் நீங்கள் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், ஒவ்வொரு பாடத்திற்கும் விடைத்தாள் நகல் பெற ₹275 பணமாக செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்குவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையின் அடையாளங்களாக எடுத்துக்காட்டும் வழித்தடங்களில் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அண்ணா சாலை, காமராஜர் சாலை, மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. வெளியூர்களில் இருந்து மாணாக்கர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் சென்னைக்கு வந்து கலந்தாவில் கலந்து கொள்ளும் சிரமங்களை போக்க பிஎட் மாணவர்கள் தாங்கள் விரும்பும் கல்லூரியை ஆன்லைனிலேயே தெரிவு செய்யலாம் என்று அமைச்சரான கோவிச்செழியன் தகவல் தெரிவித்தும் உள்ளார். 2025-26 பிஎட் மாணவ சேர்க்கைக்கு மொத்தம் 3454 பேரின் விண்ணப்பங்கள் பெறப்பட்டும் உள்ளன. ஆன்லைன் மூலமாக ஆகஸ்ட் 9 மாலை 5 மணி வரை தாங்கள் விரும்பும் கல்லூரியை தெரிவு செய்யலாம் எனவும், தங்கள் உள்நுழைவு ஐடி மூலமாக iwiase.ac.in என்ற இணையதளம் வாயிலாக தங்களுடைய விருப்ப கல்லூரியை தெரிவு செய்யலாம் எனவும் கூறியுள்ளார். 9வது அறிவிப்பு. தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் 2026-27 கல்வியாண்டு இளநிலை முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான கிளாட் நுழைவுத் தேர்வுக்கு அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. கிளாட் நுழைவுத் தேர்வானது டிசம்பர் 7ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நடத்தப்படவும் உள்ளன. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் ₹4000, SC/ST பிரிவினர் ₹3500 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் உட்பட கூடுதலான தகவல்களை இந்த இணையதளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னை முதல் நாகை வரை 4 வழிச்சாலை பணிகளானது 2026 மே மாதத்துக்குள் நிறைவடையும் என்று ஒன்றிய அமைச்சரான நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். 308 கிலோமீட்டர் நீள சாலையை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு ₹11,687 கோடி செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டும் உள்ளது என்றும், 2025 ஜூன் 30 வரை 157 கிலோமீட்டர் தூரம் வரை 4 வழி சாலை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஒன்றிய அமைச்சரான நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு. 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்களை கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும், குற்ற வழக்குகளை விசாரிக்கவும், நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவும், சட்ட ஒழுங்கு, ஜாதி, வகுப்புவாத பிரச்சினைகளை கட்டுப்படுத்த முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் பிரதமரின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆயுத ஆடைகள் பூங்கா BM மித்ரா அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த பூங்காவுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிக்காக 1197 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் இதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. 13வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் திறன் இயக்கத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான ஆசிரியர்கள் கையேடு மற்றும் மாணவர்கள் பயிற்சி புத்தகம் பள்ளிகளுக்கு வழங்கப்படும் எனவும், மேலும் இது சார்ந்த வழிமுறைகளை பின்பற்றி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு JEE, நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 236 வட்டார உயர்கல்வி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இங்கு மாணவர்களின் உயர்கல்வி விருப்பத்திற்கு ஏற்ப சனிக்கிழமைகளில் உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும், அதில் உயர்கல்வி சேர்க்கைக்கான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் பெறலாம் எனவும், இந்த மையங்களில் பயிற்சி தர முதுநிலை பாட ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், அதேபோல பயிற்சிகள் தடையின்றி நடைபெறும் வகையில் அந்த சார்ந்த வட்டாரத்தின் பொறுப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு வாரமும் பணிபுரிவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு மதிப்பூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்துக்கு மேலும் ஓராண்டு கால அவகாசத்தை நீடிக்கப்பட்டுள்ளது. வன்னியர் உள் ஒதுக்கீடு குறித்து பரிந்துரைகளை அளிக்க அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்துக்கு அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டுக்கு நீடித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. மதுரை ரயில்வே கோட்டத்தில் பொறியியல் பராமரிப்பு பணிக்காக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகளையொட்டி ஈரோட்டிலிருந்து மதியம் 2 மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் மற்றும் செங்கோட்டை இடையே பகுதியளவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரயிலானது திண்டுக்கல்லில் நிறுத்தப்படும் எனவும், செங்கோட்டையில் இருந்து அதிகாலை 5:10 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் 28, 29, 30, 31 ஆகிய தேதிகளில் செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், இந்த ரயிலானது திண்டுக்கல்லில் இருந்து 11:25 மணிக்கு புறப்படும் எனவும், திருச்சி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆனது வரும் 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 28 ஆகிய தேதிகளில் காலை 7:05 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்படும் எனவும், மானாமதுரை மற்றும் ராமேஸ்வரம் இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், இந்த ரயிலானது மானாமதுரையிலிருந்து சிறிது நேரம் நிறுத்தப்படும் எனவும், ராமேஸ்வரத்திலிருந்து வரும் 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 25, 26, 28 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் எனவும், ராமேஸ்வரம் திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலானது ராமேஸ்வரம் மற்றும் மானாமதுரை இடையே பகுதியளவு ரத்து செய்யப்படும் எனவும், இந்த ரயிலானது மாலை 4:55 மணிக்கு மானாமதுரையிலிருந்து புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.